அதே சமயத்தில் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் இறந்த உடனே அவர் டெட் பாடியை படுத்திருப்பார். இப்போது கமல் சாருக்கு விஷயம் தெரிஞ்சு அங்கேருந்து வரா மாதிரி யூஸ்வலாக அந்த சீன் என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீ ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. ஆனால் கமல் சார் என்ன சொன்ன, ராஜா சார்கிட்ட சொல்லி ஒரு ஒரு அந்த அந்த பிட் மட்டும் ஒரு ரீ ரெக்கார்டிங் பண்ணி அதை நாகராவில் ப்ளே பண்ணி அப்படி எடுத்தார். ஸோ அப்படி பண்ணுறப்ப அந்த ஹைஸ்பீடில் 48 ஃப்ரேம்ஸில் அது மாதிரி எடுத்தார். அதாவது நம்ம சீன் ஷூட் பண்ணும்போதே அதுக்கான ரீ ரெக்கார்டிங்கை ரெக்கார்ட் பண்ணி அது ஒரு மூடுக்காக தான். அதை பார்த்து நடிக்கணுன்றது அவருக்கு அவசியம் இல்லை. பட் ஒரு மூடு அது ஒரு ஒரு நல்ல சீன், ஒரு படத்தில் ஒரு நல்ல சீன் அமையுதுன்னா ஒரு நல்ல நடிப்பு, ஒரு நல்ல வசனம், ஒரு நல்ல இசை, நல்ல ஒளிப்பதிவு, இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கலவையாக வரும்போது ஒரு இடத்துல ஒரு மேஜிக் நடக்கும். அந்த மாதிரி மேஜிக் அந்த தருணத்தில் இப்போ நம்ம பேசும்போது கூட எனக்கு ஒரு புல்லரிக்குது. ஸோ அது அப்போ நடந்தது. ஸோ அந்த ஒரு நாகரால் அதை ப்ளே பண்ணி அந்த நியூஸ் கேட்டு வருவார். எதிர்க்க வேலைக்காரங்க வருவாங்க, அவங்க வருவாங்க, அந்த பில்லர்லலாம் அடி தடி மாதிரி அப்படி வருவார். அந்த முடிஞ்சு அவரோட சிவாஜி சார் டெட் பாடி அந்த கீழே விழுந்து அழுவார். அந்த சீன் அங்கே இருந்து அது பார்க்குறப்போ அவர் அழுதார், நடித்த மற்றவங்களாம் அழுதாங்க. பட் என்ன ஒரு விஷயம்னா, சுற்றி நின்று டெக்னீஷியன் பிசிசார்லேருந்து எல்லார் கண்ணையும் கண்ணீர் அந்த டைமில். அது ஒரு மாதிரி ஒரு தருணம். இன்னும் கேட்டிங்கன்னா கண்ணில் தண்ணி வராத ஒரே ஆள் சிவாஜி சாராக தான் இருக்கும். ஏன்னா அவர் டெட் பாடியாக படுத்திருந்தார். ஒரு நல்ல நடிகர்ன்றதுனால அவர் கண்ணில் மட்டும் தண்ணி இருந்தார். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது.